வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். கயானாவில் கரீபியன் இந்திய உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். பொழுதுபோக்கு துறையின் படைப்பாற்றல் பொருளாதாரம் $30 பில்லியன் அதிகரித்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று லாவோஸ் புறப்பட்டார். கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஆசிய மகளிர் சாம்பியன் பட்ட ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக கயானா ஜார்ஜ் டவுனில் அந்நாட்டு அதிபர் முகமது இர்ஃபான் அலியுடன் இன்று மாலை இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதன் ஒரு பகுதியாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. 2வது இந்திய காரிக்கம் கரீபியன் சமூக உச்சிமாநாட்டில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். தொடர்ந்து இருதரப்பு நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொள்கிறார். நாளை கயானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பிரதமர் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடுகிறார். இந்த பயணத்தின் போது கயானா நாட்டின் தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்படுகிறது. முன்னதாக இன்று காலை கயானா சென்றடைந்த பிரதமரை அதிபர் முகமது இர்ஃபான் அலி, அமைச்சர்கள், இந்திய வம்சாவளியினர் விமான நிலையத்தில் அன்புடன் வரவேற்றனர். இந்த வரவேற்பு குறித்து மகிழ்ச்சி வெளியிட்ட பிரதமர் இரு நாடுகளுக்கிடையே நட்புறவு மேலும் வலுப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்திய சமூகத்தினர் கயானாவில் சிறப்பாக செயலாற்றி வருவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். நாட்டின் பொழுதுபோக்கு துறைக்கான படைப்பாற்றல் பொருளாதாரம் $30 பில்லியன் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி நாளிதழ்களில் வெளியான கட்டுரையில் இதனை எடுத்துரைத்த அமைச்சர், நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் இது 2.5% என்றும் 8% தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு இது வகை செய்வதாகவும் குறிப்பிட்டார். திறன் சங்கிலி, படைப்பாளர்களுக்கான கட்டமைப்பை வலுப்படுத்துதல், அவர்களுக்கு ஆளுமை வழங்குவது என 3 அம்சங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் உலக அளவில் இந்தியாவின் படைப்பாற்றல் திறன் முன்னெடுத்து செல்லப்படும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். படைப்பாற்றல் திறனையும் புதுமையான சிந்தனைகளையும் ஊக்குவிக்கும் மத்திய அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துரைத்த அமைச்சர், இன்று தொடங்கும் சர்வதேச ஒளி பொழுதுபோக்கு உச்சிமாநாடு நம் நாட்டை உலக அளவில் முன்னிறுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 55வது சர்வதேச திரைப்பட விழாவில் அடுத்த 8 நாட்களுக்கு உலக தரத்திலான திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளதை எடுத்துரைத்த அவர், சமூக வலைதளங்கள் மற்றும் OTT சேவை படைப்பாற்றல் திறனாளர்களை ஒருங்கிணைப்பதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் 55வது சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் இன்று மாலை கோலாகலமாக தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இவ்விழாவில் 81 நாடுகளில் 180 சர்வதேச திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. துவக்க விழாவில் ஆஸ்திரேலியாவின் மைக்கேல் கிரேசி தயாரித்துள்ள பெட்டமேன் திரைப்படம் திரையிடப்படுகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இவ்விழாவில் பங்கேற்கின்றனர். ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று லாவோஸ் புறப்பட்டார். பிராந்திய சர்வதேச கூட்டமைப்பு கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார். திரு ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான், லாவோஸ், மலேசியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, அமெரிக்க நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். பாதுகாப்பு பிரிவில் இருதரப்பு நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 288 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 38 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி நிலவரப்படி மகாராஷ்டிராவில் 32.18%, ஜார்க்கண்டில் 47.92% வாக்குகள் பதிவாகியுள்ளன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மகாராஷ்டிராவில் மாலை 6 மணி வரையிலும், ஜார்க்கண்டில் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் 31 வாக்குச்சாவடிகளில் மாலை 4 மணி வரையிலும், ஏனையவற்றில் மாலை 5 மணி வரையிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷ சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்த பொதுநல மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜூன் மாதம் விஷ சாராயம் அருந்தி 66 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வந்த நிலையில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி, இத்தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசிக்கப்படும் என்றார்.
தமிழ்நாட்டில் மழை அளவை பொறுத்து கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சென்னையில் மகிழ் முற்றம் திட்டத்திற்கான இலச்சினையை இன்று வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், உளவியல் ரீதியாக அனைவரும் சமம் என்னும் எண்ணத்தை பள்ளி மாணாக்கரிடையே உருவாக்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். உளவியல் ரீதியாக அனைவருமே சமம் என்கிற எண்ணத்தை பள்ளிக்கூட குழந்தைகள் மத்தியில் அதை விதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் மகிழ் முற்றம் என்கிற இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அரசு பள்ளிகள் சார்ந்து ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அறிவுரை மட்டும் சொன்னால் பத்தாது, அறிவுரையும் தேவைதான். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவங்களை அதில் ஈடுபடுத்தும் பொழுது இன்னும் அது மிக எளிதாக தோழர்கள் தோழிகள் உள்ளார பேசி அதை சரி செய்கின்ற அளவிற்கும் அது நல்ல ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும். கோவையில் உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதான பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கோவையில் இம்மைதானம் அமையவுள்ள இடத்தை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இப்பணிகள் நிறைவடையும் என்றார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை சுற்றியுள்ள 4 சித்திரை வீதிகளில் பாதாள சாக்கடை, குடிநீர் தூய்மை பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், சித்திரை வீதிக்கென தனி கவனம் செலுத்தி அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து அதனை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். சேலம் மாவட்ட அளவில் அரசு பள்ளிகளுக்கிடையிலான கலை திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் 2000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றுள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் தொழில்நுட்ப பூங்கா பணிகளை சட்டப்பேரவை பொது கணக்கு குழு இன்று ஆய்வு செய்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை, இப்பணிகள் நிறைவு பெற்றால் தென்பகுதி மக்கள் பெருமளவில் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்றார். கடல் மார்க்கமாக தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் சி விஜில் 2 நாள் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி கன்னியாகுமரி கடலில் இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குமரி மாவட்ட மீனவ கிராமங்களான ஆரோக்கியபுரம், கோவளம், சின்னமுட்டம், மணக்குடி, வாவுத்துறை உட்பட 48 மீனவ கிராமங்களையொட்டிய கடல் பகுதிகளில் அதிநவீன ரோந்து படகுகள், தொலைநோக்கு கருவிகள் மூலமாக பாதுகாப்பு ஒத்திகையில் கடலோர பாதுகாப்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். கடலோர பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் காணப்பட்டால் கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு தெரிவிக்குமாறு மீனவ கிராம மக்களிடம் அவர்கள் அறிவுறுத்தினர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் பழமையான தேவாலயம் பிரதமரின் ஜன் விகாஸ் காரியகிராம் திட்டத்தின் கீழ் 1.5 கோடி ரூபாய் நிதியில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதான் மந்திர் ஜான் விகாஸ் காரியகிராம் திட்டத்தின் மூலம் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் தொகை 25% அதிகமாக வசிக்கும் பகுதிகளை கண்டறிந்து அப்பகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இடைக்காட்டூரில் உள்ள பழமையான தேவாலயம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படவிருப்பதாகவும் இப்பணிக்காக அரசு 1,55,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன். திருச்சி மண்ணச்சநல்லூர் இருங்கலூர் ஊராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு மா. பிரதீப்குமார் இன்று ஆய்வு செய்தார். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியையும் தொடங்கி வைத்து உறுதிமொழியையும் அவர் மேற்கொண்டார். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு குறித்து ஆலோசனை மேற்கொள்ள தமிழகம் வந்துள்ள திரு அரவிந்த் பனகாரியா தலைமையிலான 16வது நிதி ஆணைய குழுவினர் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பஞ்சாயத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புபவர்கள் மாவட்ட தொழில் மையத்தை அணுகலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி அருணா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாமில் 186 பேருக்கு அடையாள அட்டைகளை ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா வழங்கினார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருவாரூர், நாகை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை விடிய விட இடைவிடாது மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக முக்கிய சாலைகளிலும் மழைநீர் குளம்போல் தேங்கியது. மாநகராட்சியில் உள்ள சில பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக குடியிருப்பு வாசிகள் வீடுகளை விட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்யும் போது வீடுகளுக்குள்ளே அதிக அளவில் தண்ணீர் புகுந்து தங்கள் இந்த வீடுகளிலே குடியிருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். பீகார் ராஜ்கரில் ஆசிய மகளிர் சாம்பியன் பட்ட ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் மலேசியா ஜப்பானுடன் மோதுகிறது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். கயானாவில் கரீபியன் இந்திய உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். பொழுதுபோக்கு துறையின் படைப்பாற்றல் பொருளாதாரம் $30 பில்லியன் அதிகரித்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று லாவோஸ் புறப்பட்டார். கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிய மகளிர் சாம்பியன் பட்ட ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.